ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொங்கல் தினத்தோட ஸ்பெஷல் வீடியோவாக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா, கவலையை மறப்பதில்லை, கனவை மறக்கிறோம். இது ரிலேட்டடாக நான் டிஸ்கஸ் பண்ணணும், இதை பற்றி கொஞ்சம் என்னோடய பர்ஸ்பெக்டிவில் பேசணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். குரூப் 4 ஆஃபீஸர் ஆகணும், குரூப் 2 ஏதாவது ஆஃபீஸர் ஆகணும், இல்லை குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்காக பயணப்பட்டுட்டு இருப்பீங்க. சிலர் வந்து அவங்களோட இலக்கை வந்து லாஸ்ட் இயர் அடைஞ்சிருப்பீங்க, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி அதை ரீச் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அதுக்கடுத்து கோல் ஹையராக நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து உங்களோட கோலை இனி அச்சீவ் பண்ணாமல், இனி அதை ரீச் பண்ணாமல் உங்கள் பயணத்தை தொடர்ந்துட்டுருப்பீங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா, நம்ம எதில் லேக் அடிக்கிறோம், நம்ம சைடு நான் சொல்கிறேன். ஆப்போசிட்டில் டிஎன்பிசி சைடில் நிறைய குறைகள் இருக்குது, அதெல்லாம் ஓகே, அது செப்பரேட் டிபேட்டு. பட் ஆனால் ஆஸ் அ பர்சனலாக நீங்கள் என்ன மிஸ்டேக் நார்மலாக பண்ணுவீங்கன்னா, உங்களோட கவலையை தான் பார்த்திங்கன்னா மறக்கவே மறக்காமல் அதை நினச்சி அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும், பட் அதை கடந்து தான் நம்ம போயாகணும். அதை கடக்கிறதுக்கு நிறைய பேர்னால முடியாது. இது ஏன் எனக்கு நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே தான் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களோட கனவு எதுக்காக நீங்கள் வந்தீங்களோ அதை நீங்கள் ஒரு சர்டைன் பாயிண்டில் மறந்துடுவீங்க. இதுதான் உங்களுக்கு பெரிய லெவலாக தெரியும். எப்போ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ, இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்களோ, அப்போ தான் உங்கள் லைஃப் வந்து பெட்டர்மெண்ட் ஆகும். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறும் அதிகமாக இருக்கும். லைஃப்பில் வந்து போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஈவன் வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே சில ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண தான் போகிறீங்க. அதுக்காக வந்துட்டு டக்குன்னு வேலையை விட்டு நிற்க போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்லேயும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நிறைய வந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு அமையாது. உங்களுக்கு நினச்ச ரிசல்ட் சம்டைம் கிடைக்காம இருக்கும். உங்களால் எஃபர்ட் போட முடியும்னு நினைப்பீங்க. பட் அந்த டைமில் ஏதோ ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன், எக்கனாமிக் கண்டிஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியாமல் போகும். இப்படின்னு ஏகப்பட்ட ஃபேக்டர் இருக்குது. எது நடந்தாலுமே நீங்கள் உங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அந்த இலக்குக்கு தினமும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு அடி எடுத்து வச்சாலும் சரி தான், நீங்கள் அரை மணி நேரம் படித்தாலும் சரி தான், 1 மணி நேரம் படித்தாலும் சரி தான். ஆனால் தொடர்ந்து படிக்கிறதுல வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட பிரெயினில் வந்து ஒரு சர்டைன் டைமில் என்ன ஆயிரும்னா, இந்த கவலை தான் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பையாக இருக்கும். ஃபுல்லாக அதுதான் இருக்கும். உங்களோட ட்ரீம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் இருக்கும். அப்படின்னா உங்களை அதை ஆக்டிவேட்டே பண்ணாது. உங்களை நீங்கள் வந்து படிக்கிறதுக்கே அது தூண்டாது. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது இதுதான். சார், நான் ஆல்ரெடி நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், இந்த அட்டெம்ப்ட் ஓரளவு படிச்சுட்டு போனாலே கிளியர் பண்ணிடுவேன். பட் என்ன பிரச்சனைனா, என்னால் புக்கை திறக்க முடியல, புக்கை படிக்க முடியல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது. நான் இத்தனை எஃபர்ட் போட்டு நான் படித்தேன், அந்த எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணல, இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுவேன்னு எனக்கு பயமாக இருக்குன்னே நிறைய பேர் படிக்காமல் இருப்பீங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஒரு போர்ஷன். இதை தாண்டி சில எக்ஸ் ஃபேக்டர் வந்து டிசைட் ஆகும். சரிங்களா? இது வந்து சம்டைம் உங்களுக்கு ஃபேவராக அமையும். ஸோ அதனால் உங்களோட ஓவரால் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் சொல்ல முடியாது, நிறைய டைம் வந்து இது நெகட்டிவாக அமையும். அதனால் உங்களோட ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்போ நீங்கள் இந்த ஃபேக்டரை நீங்கள் மேக்ஸிமம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஓவரால் வர்றது வந்து அதிக சான்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் எஃபர்ட்டை வந்து கம்மியாக இது பண்ணிவிட்டு லக்குக்கு நிறைய நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதை நம்பி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமுமே தலைகீழாக தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் வந்து உங்கள் சைடில் இருக்கிறத நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்கும், நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலில் போகிறீங்க, அந்த எக்ஸாம் ஹாலில் வர இன்விஜிலேட்டர் உங்களோட எக்ஸாமை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க சரியில்லை அப்படின்னா அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஸ்பாயில் பண்ணி விடும். ஸோ அதுக்கப்புறமா எவாலுவேஷனில் ஸ்பாயில் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர் இருக்குது. கொஸ்டின் சரியாக எடுக்கலைன்னா ஸ்பாயில் ஆகும். இது உங்கள் கையில் இல்லை, பட் ஆனால் இது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணுன்னா உங்கள் சைடில் இருக்கிறத மேக்ஸிமம் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லக்கூடியது, சரி இதுக்கு முன்னாடி நான் நடந்த மேக்ஸிமம் எந்த எக்ஸாம்லேயும் நான் படிச்சுட்டு போகல, இந்த எக்ஸாமில் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துட்டேன். நீங்கள் தானே சொல்லுவீங்க பெஸ்ட்டை கொடுங்க மற்றெல்லாம் விட்டுருங்கன்னு. அப்படி கொடுத்து எனக்கு கிடைக்கல, இப்போ என்ன பண்ணுறது? அடுத்த தாட்டி இப்படி தான் கொடுக்குறதா? இப்படி கொடுத்தா எனக்கு கிடைக்குமா? இந்த தாட்டியே கிடைக்கல, அடுத்த தாட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன், எப்பவுமே ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகாது.
போன எக்ஸாம் மாதிரியே இந்த எக்ஸாம்லேயும் உங்களுக்கு மார்க் கிடைக்காது, மாறும். அது ஏறலாம் இறங்கலாம், அந்த மாதிரி தான். ஒவ்வொரு எக்ஸாமும் ஒரு புது வாய்ப்பு, அவ்வளோதான். அதனால தான் ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணால் அவங்கள அதே எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணி ஆஃபீஸர் ஆக்கிடுறாங்க. இல்லை நீங்கள் கிளியர் பண்ணது வந்து டவுட்டாக இருக்குது, நீங்கள் இந்த குரூப் 4ல் கிளியர் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் செல்லாது, இன்னும் ஒரு 2 எக்ஸாம், அடுத்த ஒரு 2 எக்ஸாம் வரும், அதுலேயும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குரூப் 4 ஆஃபீஸர் ஆகுன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஸ்டேஜஸ் வேணால் இருக்குமே தவிர, ஒரு தாட்டி நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் காட்டினா போதும், நீங்கள் எவ்வளோ தாட்டி வேணால் ஃபெயில் ஆகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சக்ஸஸ், அப்போ அந்த ஒரு சக்ஸஸ்க்கு அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். ஸோ உங்களோட இலக்கு அதுவாக தான் இருக்கணும். எத்தனை முறை வேணால் தோக்கலாம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த ஒரு வெற்றிக்காக தான் எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க. அதனால் உங்களோட இலக்கு வந்து இதுவாக தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் லாஸ்ட் டைம் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் எனக்கு அடுத்த தாட்டி கிடைக்காதுன்னு நீங்களே டிசைட் பண்ணாதீங்க. போன முறை ப்ரிலிம்ஸே வராதவங்க அடுத்த எக்ஸாமில் மெயின்ஸை கிளியர் பண்ணிவிட்டு வேலையை வாங்கிட்டு போவாங்க, இல்லை ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு வேலை வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் வந்து போன தாட்டி வந்து நியர்பை ஒரு 0.5 கட் ஆஃபில் போயிடுச்சு, ஒரு மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருப்பீங்க. போன எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸில் இருந்திருப்பாங்க, எங்கேயோ இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு மூலையில். ஆனால் இந்த தாட்டி படித்து நம்ம உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில் படித்து உள்ளே என்ட்ரு ஆவாங்க. நீங்கள் வந்து இல்லை நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எனக்கு கிடைக்கலாம், அப்போ அடுத்த தாட்டி வராதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதே பொசிஷன் தான் வரக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க, அதில் ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு வழியை கொடுக்கும், எல்லாருமே கரெக்டு தான். பட் எத்தனை நாள் அதை நீங்கள் நினச்சிட்டு இருக்க போகிறீங்க? அப்படி நினச்சிட்டு இருக்கனால உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது? நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஓகே, ஒரு மாதம் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் நடந்துட போதா? இல்லை வந்து ஒரு 3 மாதம் ஃபீல் பண்ணுறனால உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா மார்க் அடுத்த எக்ஸாமில் கொடுத்துட போகிறாங்களா? இல்லை ஒரு வருஷம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறக்காக உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு வேலை, நீங்கள் ஒரு வருஷம் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, வேலை கொடுத்துட போகிறாங்களா? ஒன்றும் நடக்காது. உங்களை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்று இந்த தாட்டி நடந்ததை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகணும். இல்லையா, இல்லை இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, டிஎன்பிசியே எனக்கு வேண்டாம், இல்லை இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸே எனக்கு வேண்டாம், நான் வந்து என்னோடய பெஸ்ட்டுக்கு நான் வேறு ஏதாவது நான் பண்ணிக்கிறேன், என்னோடய லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்கிறேன், அதில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. அதில் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் கிளியர் ஆவீங்க, அது உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த கட்டமாக இது பண்ண போகும். ஸோ எக்ஸாம் வந்து உங்கள் லைஃப்பை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்காகவே தவிர உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக இல்லை. இது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் தான் இதை சூஸ் பண்ணியிருக்கீங்க. விடுறதும் விடாததும், எவ்வளோ நாள் இதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது உங்களை பிடிக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணுறீங்கன்னா, நான் டிஎன்பிசி படிக்க இறங்கிட்டேன், நான் இத்தனை வருஷம் வேஸ்ட்டு, அத்தனை வருஷம் வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்கிறீங்க. ஓகே, அது அக்செப்டட் தான். பட் அதில் என்ன லெசன்னு சொல்லி அதை லேர்ன் பண்ணி அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபெயிலியருங்கிறது எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸ்லேயும் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஒரு ஃபீல்டில் இருக்காங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோவே எடுத்துக்கோங்க, பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருப்பாங்க, ஆனால் சம்டைம்ஸ் ஒரு குறிப்பிட்ட இயரில் அப்டேட்டடாகி வெளியே போயிடுவாங்க. ஸோ எல்லா ஃபீல்டுலேயுமே அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். எல்லா ஃபீல்ட்லேயுமே ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யும். எந்த ஃபீல்ட்லேயும் ஃபெயிலியர்ஸ் இல்லைன்னு கிடையாது. பட் ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதிக ரேட்டில் இருக்கும் கம்பேரிட்டிவாக மற்றதை காட்டிலும். ஸோ அதனால் உங்கள் லைஃப்க்காக தான் எக்ஸாமை சூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை அது ஸ்பாயில் ரொம்ப அதிகமாக எனக்கு டேமேஜ் பண்ணுதுன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைஃப்பில் நீங்கள் வந்து ஆப்ஷன் இல்லை, இது ஒன்று தான் ஆப்ஷனுன்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் மேக்ஸிமம் பாதி இழந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் சுற்றி உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இருக்கிற டெக்னாலஜியில் வீட்டில் இருந்தே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். உங்கள் டேலண்ட்டை வந்து எப்படினாலும் ஷோகேஸ் பண்ணலாம், எப்படினாலும் பப்ளிசிட்டி பண்ணலாம், எப்படினாலும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதன் மூலிமா ரெவன்யூ ஏர்ன் பண்ணலாம். மேக்ஸிமம் பேர் உள்ளே வராது, ஒன்று சர்வீஸ்க்கு, இன்னொன்று ரெவன்யூக்கு. ஸோ அந்த ரெவன்யூ வந்துட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கினா தான் வரும்னு கிடையாது. இதை தாண்டி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அதை பண்ணிவிட்டு நீங்கள் சைமல்டேனியஸாக பார்க்கலாம், இல்லைன்னா அதே ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலாம். ஆக மொத்தம் லைஃப்பில் வந்து நீங்கள் எக்ஸாமை அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்குன்னு எஃபர்ட் எடுங்க, நான் தப்பே சொல்லலை. பட் அதுதான் லைஃப்னு டிசைட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ 1,00,000 பேர் ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா 1,00,000 பேரும் இதை லைஃப்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 10,000 பேருக்கு வேலைன்னா 10,000 பேருக்கு தான் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்ட்டாக இருந்தாலும் 10,000 பேர், இந்த 1,00,000 பேருக்கே டேலண்ட் இருக்குது. 1,00,000 பேரும் ஸ்மார்ட்டு, 1,00,000 பேருக்குமே பயங்கர ஐக்யூ இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. 10,000 பேருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி, நாட் யுவர் டேலண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதையும் அதையும் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் டேலண்ட்டு தான் சர்ச் பண்ணுறாங்க, உங்கள் டேலண்ட்டுக்கு தான் வேலை கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
இந்த முறை வேக்கன்சி அதிகமாக இருந்தால் அதிக பேருக்கு வேலை கிடைக்கும். இதே 10,000 வேக்கன்சிக்கு பதிலாக 1000 வேக்கன்சி இருந்தால் 1000 பேருக்கு தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 9,000 பேர் அந்த வருஷம் செலக்ட் ஆகிருப்பாங்க. இங்கே அதையோட 9,000 பேர் கம்மியாக தான் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி. ஸோ அந்தந்த இயரோட எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்து இருக்குது, அந்தந்த இயரோட எக்ஸாமோட நேச்சரை பொறுத்து இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒரு எக்ஸாமில் கிளியர் ஆகாதனால, கிளியரான எல்லாருக்கும் டேலண்ட் இருக்க மாதிரியும், கிளியர் ஆகாதனா எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு நான் எதுக்குமே நான் சூட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளோதான். இந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு பயன்படுத்தலாம். அந்த வாய்ப்பு இல்லைன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு நீங்கள் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, சார் நான் உமன் கேண்டிடேட்டாக இருக்கேன், எனக்கு வீட்டில் வந்துட்டு வேறு எதுக்குமே இது பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் வேலை மட்டும்தான் என்னோடய ஒரே ஆப்ஷனு, அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கள. கவர்மெண்ட் வேலைக்கும் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக நிறைய வீட்டில் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க? அவங்க வீட்டை மேனேஜ் பண்ணுறதும் சரி, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டே பண்ணலைனாலும் ஒரு இலக்கு அடைகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அதே எஃபர்ட்டு மற்ற இதுலேயும் நீங்கள் பயன்படுத்தணுன்னா பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களோட பேஷன் இருக்குன்னா அதுலேயும் எஃபர்ட் போடணுன்னா போடுங்க. இதில் மட்டும் இது பண்ணால் போதும், இதுதான் இதுன்னு சொல்லிவிட்டு ஒரே இதில் ஸ்டிக் ஆன் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஆல்டர்னேட்டிவாக வேறு எதாவது பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இது நம்ம சாய்ஸ் தான். அகெயின் சொல்கிறேன், இது உங்களோட முடிவு தான், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான். நீங்கள் இதில் எவ்வளோ ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் ஒரு வேலையை ஒருத்தர் ஃபுல்லாக செய்கிறாங்க, அந்த வேலை சரியாக போகாமல் போயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட்டாக இருக்கும். பல வருஷம் ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க, ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்டில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு தைரியமும் சரி, அதோட எஃபர்ட்டும் சரி, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை நீங்கள் மற்ற எதுக்கு யூஸ் பண்ணாலுமே மற்றவங்களை காட்டிலும் ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருப்பீங்க, அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கும்போது என்னவோ அதை மற்றதுக்கும் யூஸ் பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இந்த எக்ஸாம்லேயே ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி இது பண்ணுங்கள். பட் ஆனால் நீங்கள் எது பண்ணாலும் நம்பி பண்ணணும், ஹோப்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் அது பண்ணுறதும் இல்லை. ஹோப்பே இல்லாமல் நான் பேருக்கு எழுதுவேன், நான் சும்மா ட்ரை பண்ணுவேன்னு சும்மாவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சர்டைன் பாயிண்டில் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணுறதும் எக்ஸாமும் உங்களை சும்மா டீல் பண்ணி விட்ரும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. மினிமம் 1 or 2 ஜென்யூன் அட்டெம்ப்ட் கொடுங்க. ஜென்யூனாக எவ்வளோ பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃபேஸ் வரைக்கும் நீங்கள் பல வருஷம் எடுத்துக்குவீங்க. அதுக்கப்புறமா ஒரு அட்டெம்ப்டை ஜென்யூனாக கொடுப்பீங்க. அது சப்போஸ் உங்கள் லக்கில் கிடைக்காம உங்கள் அன்லக்கியாக கிடைக்காம விட்டுருச்சின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ அந்த ரிஸ்க் பண்ணாதீங்க. எடுக்கிற ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட்னாலும் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருங்க. நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளோட பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற இதை நீங்கள் சோதித்து பார்த்துட்டு வெளியே வரணுன்னா வெளியே வந்துடுங்க. நான் ஒரு எக்ஸாமுக்கு நான் சும்மா போய் எழுதிட்டு வருவேன், அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு 2 புக்கை படிச்சுட்டு போய் எழுதிட்டு வருவேன், அடுத்த எக்ஸாமுக்கு ஜிஎஸ் மட்டும் படிச்சுட்டு போய் எழுதிட்டு வருவேன், அடுத்த எக்ஸாமுக்கு சயின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போய் எழுதிட்டு வருவேன், அடுத்த எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும். இப்படியே எத்தனை அட்டெம்ப்ட் பண்ண போகிறீங்க? ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு, அப்கமிங் எக்ஸாம் இந்த இயரில் வரப்போதா, அந்த ஒரு எக்ஸாம்னா அந்த ஒரு எக்ஸாமுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க, ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் கிளியர் பண்ணி போயிடுங்க. கிளியர் ஆகலையா அடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு வேறு ஏதாவது இது ஒர்க் அவுட் ஆகலையா வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக இருந்துட்டு அதை பார்த்துட்டே நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லை அதே ஃபுல் ஃப்ளெஜ்டாக பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பை தீர்மானிச்சுக்கிறதுக்கு எக்ஸாமை யூஸ் பண்ணுறீங்களே தவிர எக்ஸாம் உங்கள் லைஃப்பை தீர்மானிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இப்போ நான் சொல்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். பட் ஆனால் லைஃப்பில் சில விஷயங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப நல்லவங்க, நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணல, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கெட்டது நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அப்படி தான் நடக்கும். இது ஒரு யூனிவர்சல் லா மாதிரி தான். பட் இது அஃபெக்ட் ஆனாலும் இதை மேனேஜ் பண்ணிவிட்டு உங்கள் கனவை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் பயணப்படுங்க. ஸோ தூரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பயணப்படுற வேகமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயணப்படும் போது ஏதோ ஒரு தருணத்தில் உங்களோட இலக்கை அடைஞ்சே தீருவீங்க. பயணத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த பயணங்கிறது நான் எக்ஸாமுக்கு மட்டும் நான் சொல்லலை, உங்களோட எந்த இலக்காக இருந்தாலும் சரி, ஈவன் உங்களோட பேஷன் ரிலேட்டடாகவோ, இல்லை நீங்கன்னு ஒரு ஜாப் எடுத்திருப்பீங்க, இல்லை உங்களுக்குன்னு சுயமாக ஏதாவது வேலை பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை லைஃப்பை நல்லா லீட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை ஃபேமிலியை நல்லா பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இலக்கை அடைகிறதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் பயணப்படுவீங்க.
அந்த பயணத்தை கரெக்டாக இது பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட இலக்கை அடைஞ்சே தீருவீங்க. ஸோ அதனால் வாழ்க்கையில் ஹோப்ஃபுல்லாக நடக்கும்னு நம்பி இறங்கி பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பல கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கும், உங்களுக்கு பல தோல்விகள் நடந்திருக்கும். பட் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதிலேருந்து லெசனை லேர்ன் பண்ணி இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டீங்க. திருப்பியும் வந்து அது பார்க்குறது புதுசு கிடையாது. எது உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா வெற்றி தான் உங்களுக்கு புதுசாக இருக்கும். அதனால் அந்த க்யூரியாசிட்டியை வந்து ஏற்படுத்திட்டு தோல்வியை பார்த்தாச்சு, ஆல்ரெடி இதை அனுபவிச்சாச்சு, இனிமேல் வந்தாலும் இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் வெற்றியை வந்து எப்படி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் இன்னும் நீங்கள் பார்க்காம நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ அதை நீங்கள் நினச்சி இது பண்ணுங்கள். தோல்வி வந்துருமோன்னு தோல்வியை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி அவன் தான் வந்து வருவான். அதனால் வெற்றி எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அந்த அடையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிந்தனையை இது பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற கேண்டிடேட்டோட கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் இறங்கி படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே அதை முழு மனசோடி பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் லீட் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ஒரு சிலருக்கு சில சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் மேக் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.